சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. ஆபிரகாம் லோத்துவோடு பேசின விதத்தை காட்டிலும் கர்த்தர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக லோத்துவை காப்பாற்றுவதற்காக கர்த்தரோடு கூட பேசுவதற்கு சில ஞானமுள்ள வார்த்தைகளை, அவன் நிதானித்து பேசுகின்ற வார்த்தைகளை, கருத்தாக பேசுகின்ற வார்த்தைகளை, அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டு பேசுகின்ற தன்மைகளை நாம் இங்கே பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதனோடு பேசுவது வேறு. ஒரு மனிதன் இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவரோடு கூட பேசுவது என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. நமக்கு சில அனுபவங்கள் கிடையாது. சிலர் அதிகாரிகளோடு கூட பேசுகின்ற அனுபவங்கள் உண்டு. பணக்காரர்களோடு கூட பேசுகின்ற அனுபவங்கள் உண்டு. சிறு குழந்தைகளோடு கூட பேசுகின்ற தன்மைகளும் உண்டு. ஆபிரகாம் லோத்துவோடு பேசுகின்ற வார்த்தைக்கும் ஆபிரகாம் லோத்துவோடு கூட பேசின வார்த்தைகளுக்கும் இப்பொழுது கர்த்தரோடு கூட பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு கூட பேச துணிந்தேன் என்ற வார்த்தையை சொல்லுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுவரை தைரியம் இல்லாதவன் தன்னை தைரியப்படுத்திக் கொள்கிறான். சில நேரங்களிலே கர்த்தரோடு கூட பேசுவதற்கு சிலர் பயப்படுவார்கள். பாஸ்டரோடு கூட பேசுறதுக்கு சிலர் பயப்படுவாங்க. பிஷப்போடு கூட பேசுறதுக்கு சிலர் பயப்படுவாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் பேசுவதற்கு பயப்படுவார்கள். நல்ல விஷயங்கள் தான். ஆனால் ஆபிரகாம் துணிச்சல் வருவதற்கு முன்பாக, தைரியம் வருவதற்கு முன்பாக அவன் யார் என்றும் கர்த்தர் யார் என்றும் அவன் புரிந்து கொண்டு பேசுகிறான். ஒன்று, தூள் என்று தன்னை சொல்லுகிறான். இரண்டாவது, தன்னை சாம்பல் என்று சொல்லுகிறான். தூள் என்பது பூமியிலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. காற்று அடித்தால் அது பறந்து போய்விடும். சாம்பல் என்பது ஒரு கட்டையை அல்லது ஒரு வெரைட்டியை நெருப்பினால் சுட்டரித்த பின்பு கிடைக்கின்ற ஒரு சாம்பல். அதுவும் காற்றடித்தால் பறந்து போய்விடும். இந்த ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னை காற்றடித்தால் அந்த தூள் எப்படி காணாமல் போய்விடுமோ, காற்றடித்தால் அந்த சாம்பல் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுமோ, அதற்கு சமமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு நல்ல விசுவாசியாகிய கர்த்தருக்கு பயந்து பேசுகின்ற உச்சரிக்கின்ற வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக இது போன்ற அடக்கங்கள், இது போன்ற தாழ்மைகள், இது போன்ற பெருந்தன்மைகள், அடக்கங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதா? மனிதர்கள் என்பவர்கள் கடவுளை போன்றவர்கள் அல்ல, கடவுளுக்கு சமமானவர்கள் அல்ல. கடவுளுக்கு பெயர் சர்வ வல்லவர், பராக்கிரமம் நிறைந்தவர். கர்த்தருக்கு ஈடாக, கர்த்தருக்கு இணையாக, கர்த்தருக்கு சமமாக இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆவியும் கிடையாது. படிப்பு அறிவு இல்லாத காலத்திலே, பக்தி அனுபவம் இல்லாத காலத்திலே ஆபிரகாம் தனக்குள்ளாக இருக்கின்ற விசுவாசத்தை தாழ்மையின் வார்த்தைகளினால் உச்சரித்து ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொள்கிறான். தொடர்ந்து நாம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம், நான் மீண்டுமாக ஒரு முறை உம்மிடத்தில் பேசுகிறேன். பேசுவதற்கு அனுமதி கோருகிறான். பாருங்க, ஆபிரகாம் சொல்லுகிறார், மீண்டுமாக நான் உம்மிடத்திலே பேசிக்கொள்கிறேன். நான் பேசுகின்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொல்லி வாசிங்க. ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய கோபத்தை யாரால் தடுக்க முடியும்? கர்த்தருடைய கோபத்தை யாரால் அளவிட முடியும்? கர்த்தருடைய கோபத்தை யாரால் அடக்க முடியும்? இந்த 3 காரியங்களும் மனிதனால் கர்த்தருடைய கோபத்தை
யோசித்து பார்க்க முடியாது. கர்த்தருக்கு கோபம் வந்தால் அது இடி முழக்கமாக வரும், அது மின்னலாக வரும், அது பூமி அதிர்ச்சியாக வரும், அது பெரும் வெள்ளமாக வரும். கர்த்தருடைய கோபம் வந்தால் அந்த இடம் அழிந்து போய்விடும். இங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு கோபம் வராதபடிக்கு கர்த்தரை முதலாவது தன்னுடைய சிநேகிதராக, என்னை நேசிக்கிறவராக, என் மீது அன்பு செலுத்துகிறவராக, கர்த்தரை தன்வசப்படுத்துகின்ற வார்த்தைகளை அவன் பேசுகிறான். நான் மீண்டுமாக உம்மிடத்திலே ஒரு முறை பேசிக்கொள்கிறேன், உங்களுக்கு கோபம் வராமல் இருக்க கடவது என்கின்ற விண்ணப்பத்தை வைக்கிறான். மூன்றாவதாக இதே ஆபிரகாம் கர்த்தரோடு கூட பேசுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்கலாம். 32ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், இந்த ஒரு முறை மட்டும் நான் பேசிக்கொள்கிறேன். பேசுற பாருங்க, மீண்டுமாக அதே ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு முன்பாக தயவு செய்து நீங்கள் கோபப்படாமல் இருங்கள், பொறுமையோடு கூட இருங்கள், நான் பேசுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள் என்று அவன் அனுமதி பெற்று பேசுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு இருக்கின்ற இந்த அனுபவங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதா? முதலாக அவன் உபயோகப்படுத்தின வார்த்தை ஆபிரகாமை தன்னை தூள் என்றும் சாம்பல் என்றும் தாழ்த்தி கொள்ளுகின்ற ஒரு பெருந்தன்மை. அடுத்ததாக ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறான். மீண்டுமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஏறெடுக்கிற ஜெபமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம், என்ன பேச விரும்புகிறோம், கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கிறாரா? நாம் பேசும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதா? நாம் பேசும் பொழுது கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கேட்கிறவராக இருக்கிறாரா? இந்த அனுபவங்களோடு கூட நாம் பேசும் பொழுது, இந்த அனுபவங்களோடு ஆபிரகாம் பேசும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறுமொழி கொடுத்து கொண்டே இருப்பார், மீண்டுமாக பதில் கொடுத்து கொண்டே இருப்பார், உடனுக்கு உடன் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். இப்படி தன்னைத்தானே தாழ்த்தி ஞானமுள்ள, கோபம் வராத, எரிச்சல் மூட்டாத வார்த்தைகளை நாம் கடவுளிடத்தில் எடுத்து சொல்லுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உடனுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் ஆபிரகாம் கர்த்தரோடு கூட பேச துணிந்து பேசுகிறானோ தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுவான். இந்த தாழ்மை, இந்த அடக்கம், இந்த பெருந்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு உடனுக்கு பதில் கொடுத்தவர் உங்களுடைய ஜெபங்களுக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களுக்கும் மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கும் கர்த்தர் உடன் பதில் கொடுத்து கொண்டே இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். யோபு என்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி சொன்ன காரியங்களை நாம் வேதத்திலே வாசித்து இருக்கிறோம். போராட்டங்கள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது, அவன் குடும்பம் முழுவதும் அழிந்த பொழுது, அன்றைக்கு சொத்துக்களாக எண்ணப்பட்ட ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் மாடுகளும் இறந்து போன பின்பு, வீடு இடிந்து விழுந்து போன பின்பு, 8 பிள்ளைகள் செத்து போன பின்பு, சராசரியான ஒரு மனிதனைப் போல யோபு பேசாமல் கர்த்தருடைய ஞானமுள்ள, பக்தியுள்ள, ஒழுக்கமுள்ள ஒரு ஞானவானாக பெருந்தன்மையோடு கூட அழகான சிறப்பான வார்த்தைகளை பேசுவதை வேதத்திலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன நஷ்டம் வந்தால், ஒரு சின்ன நோய் வந்தால், ஒரு சிறிய வியாதி வந்தால் நம்முடைய வாயிலே என்னென்ன வார்த்தைகள் வருகிறது? கடவுளை எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு பரிகாசமான வார்த்தைகளை சொல்லி நாம் திட்டுகிறோம், அல்லது முணுமுணுக்கிறோம், அல்லது வெறுத்து விடுகிறோம், அல்லது மறுதளித்து விடுகிறோம்.
ஆனால் இந்த பணக்கார மைந்தன், இந்த பணக்கார ஒரு அரசன் என்று கூட சொல்லலாம், கிழக்கு தேசத்திலே யோபுவை போல ஒரு சீமான் வாழ்ந்ததே இல்லை. அவன் கால்களுக்கு வெடிப்புகள் வராமல் இருப்பதற்கு அவன் தன்னுடைய பாதங்களுக்கு நெய்யை பூசி தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தவன். அதிகாலையிலே சூரியன் உதிக்கும் பொழுது அவன் வீட்டு முற்றத்திலே இருந்த வெள்ளியும் பொன்னும் பிரகாசித்தது. சூரிய ஒளிக்கதிரினால் அவன் வீட்டிலே வைத்திருந்த வெள்ளியும் பொன்னும் மின்னல்களாக ஜொலித்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து மீண்டுமாக அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் நாம் மறுதளிப்போமா, பின்வாங்கி போய்விடுவோமா, ஜோசியம் பார்க்க ஓடுவோமா, குறி கேட்க ஓடுவோமா, மந்திரவாதி இடத்துல ஓடுவோமா, ஜோசியக்காரன் இடத்துல ஓடுவோமா? யோசித்து பார்ப்போம். அந்த காலத்திலும் ஜோதிடர்கள் இருந்தார்கள், நாள் பார்க்கிறவர்கள் இருந்தார்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், நடக்கப் போகின்ற நன்மை தீமைகளை சொல்லுகின்ற அசுத்தாவிகளை கொண்ட ஜோதிடர்கள் இருந்தார்கள். ஆனால் யோபு யாரிடத்திலும் செல்லாமல் பொறுமையோடு கூட தன்னோடு கூட குடும்பம் நடத்தி கொண்டு வந்த மனைவி பரிகாசம் பண்ணினாலும் ஏளனமான வார்த்தைகளை பேசினாலும் யோபு பெருந்தன்மையோடு கூட பேசுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, தீமையும் பெற வேண்டாமோ என்றான். அழகான ஒரு வார்த்தையை பாருங்களேன். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அதே கர்த்தர் அனுமதிக்கின்ற தீமையை அனுபவிப்பதற்கு நம்முடைய இருதயத்திலே இடம் வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை சகிப்பதற்கு, அதை சுமப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஆவியிலே தைரியம் வேண்டும், உற்சாகம் வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். கடைசி வரை தன்னுடைய உதடினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அர்த்தம் என்ன? கடைசி வரை அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை, கடைசி வரை யோபு முறுமுறுக்கவில்லை, கடைசி வரை மனதிற்குள்ளாக கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு சிந்தனையும் கொண்டு வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தைரியமுள்ள உற்சாகமுள்ள கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் படுகிற பாடுகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், என் வேதனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வேதனை? காலையிலே சூரியன் உதித்தால் அவன் உடம்பிலே இருந்த கொப்புளங்கள் பருக்கள் எல்லாம் எரிய ஆரம்பித்துவிடும். அந்த சூரியனுடைய ஒளியினால் அவனுடைய உடம்பு முழுவதும் எரிய ஆரம்பித்துவிடும். அவன் சூரியனை சபித்தான். சூரியன் மறைந்து இருள் வரும் பொழுது, இயற்கையினுடைய சீதோஷ்ண நிலை மாறும் பொழுது மீண்டுமாக அந்த உடல் எரிய ஆரம்பித்துவிடும். இரவையும் சபித்தான், சூரியனையும் சபித்தான், சந்திரனையும் சபித்தான். ஆனால் கர்த்தரை அவன் ஒரு நாளும் சபிக்கவில்லை, கர்த்தரை பார்த்து ஒரு நாளும் முறுமுறுக்கவும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இன்றைக்கும் அநேகர் சொல்ல முடியாத வியாதியினால், சொல்ல முடியாத நோயினால், சொல்ல முடியாத போராட்டங்களினால், சொல்ல முடியாத கண்ணீரினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யோபுவை 4 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தரின் ஆவியானவர், இளமையின் சரீரத்தை மீண்டுமாக திரும்ப கொடுத்த கர்த்தரின் ஆவியானவர், யோபுக்குள்ளாக இருந்த எல்லா நோய்களையும் பிடுங்கி போட்ட கர்த்தரின் ஆவியானவர், பிசாசினால் கொண்டு வரப்பட்ட நோய்கள், பிசாசினால் கொண்டு வரப்பட்ட வியாதிகள், பிசாசினால் கொண்டு வரப்பட்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்கொண்டு எல்லா நோய்களையும் அழித்து வியாதியின் வல்லமைகள் எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டு இழந்து போன எல்லா செல்வங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான செல்வங்களை, புதிய சரீரத்தை, புதிய எலும்பை, புதிய சதைகளை அவனுக்குள்ளாக கொடுத்து வாலிபனைப் போல மீண்டுமாக எழுந்து நிற்க செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்திலே அனுமதித்தால்
தனிப்பட்ட மனிதனாகிய உனக்குள்ளாக இப்படிப்பட்ட வேதனைகள் போராட்டங்களை அனுமதித்தால் யோபுவைப் போல நாவடக்கம் உள்ளவர்களாக, பொறுமையின் சிந்தனையின் சிகரமாக, பொறுமையினுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் காத்திருப்பது மிக மிக நல்லது. கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக, உடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக இருக்கின்ற போராட்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், கண்ணீர், மனபாரம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அது உங்களுக்குள் விசுவாசம் இருந்தால் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். பாதி ஜோதிடர், பாதி மருத்துவர், பாதி குறி சொல்லுகிறவர்கள், பாதி மந்திரவாதியினிடத்தில் செல்லுவது, பல விதமான வேலைகளுக்கெல்லாம் தன்னுடைய பணத்தை செலவழித்து பல விதமான நோக்கங்களுக்கெல்லாம் நாள் பார்ப்பது, குறி பார்ப்பது, இந்த மற்ற ஆவிகளோடு கூட உங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்வது நிமித்தமாக கர்த்தரின் ஆவியானவருக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பிரச்சனை தீராது. ஆனால் யோபு யாருடைய ஆலோசனையை கேட்காமல், யார் என்ன திட்டினாலும் அதை குறித்து அவன் கவலைப்படாமல், அவன் பொறுமையோடு கூட வார்த்தைகளை சொல்லுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். Whatever I have blessings, it is belonging to the God. God gave me everything. He has authority, take back all the wealth. அவருக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்பதை யோபு அழகாக பேசுவதை நாம் இங்கே கேட்கலாம். கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரால் தடுக்க முடியும்? கர்த்தர் இந்த சோதனையை, இந்த வேதனையை, இந்த நஷ்டங்களை கர்த்தர் அனுமதித்தார். அதை எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு பக்திமான் இருந்தாலும், எந்த ஒரு நீதிமானாய் இருந்தாலும், எந்த ஒரு போதகனாய் இருந்தாலும், எந்த ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் கர்த்தருடைய தீர்மானங்களை, கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது என்பதை யோபு தீர்மானமாக தன்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுகின்ற ஒரு பக்திமானை, ஒரு நீதிமானை இங்கே வேதம் சுட்டி காட்டியிருக்கிறது. மூன்றாவதாக ஒரு ராஜாவை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். எசேக்கியா என்கின்ற ராஜாவை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுவாகவே ராஜாக்களுடைய வாய்களிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகளை அவர்கள் எப்போதும் பேசுவார்கள், அழகான வார்த்தைகளை பேசுவார்கள், அறிவு சார்ந்த வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவு வியாதியாய் இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்து இன்னும் பயமுறுத்தி விடுவார். உன் காலம் முடிந்து விட்டது, நீ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்து என்று சொல்லி ஏற்கனவே வியாதியிலே படுத்து கொண்டிருந்த இந்த ராஜாவை பார்த்து இன்னும் பயமுறுத்தி விடுவார். மனிதர்கள் என்பவர்கள் பலவீனப்பட்டவர்கள் தான். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு பயந்த சுபாவம் அதிகம். அது படைப்பிலிருந்து இருக்கின்ற ஒன்று. பெண்களை காட்டிலும் சில ஆண்கள் மிகவும் பயந்தவர்கள் இருக்கிறார்கள். ராஜாக்கள் பொதுவாக பயந்த சுபாவத்தை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி சொன்ன பிறகு அழ ஆரம்பித்து விடுவான். கண்களிலே தண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விடும். ஏன் என்று சொன்னால் மரணத்தின் பயம். சில நேரங்களிலே வியாதிகள் வரும்போது சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், திகில்கள் இருக்கும், கலக்கங்கள் இருக்கும். சில நேரங்களிலே நாம் உட்கொள்ளுகின்ற மருந்துகள் கூட வேலை செய்யாது. சில நேரங்களிலே நல்ல ஜபம் பண்ணுகின்றவர்களுக்கு கூட வியாதிகள் வரும். ஜபம் பண்ண முடியாதபடிக்கு பலவீனங்கள், சோர்வுகள், அந்த நோய்கள் கொண்டு வரும். எனவே மற்றவர்களை அழைத்து ஜபம் பண்ணி கொள்ளுவார்கள். ஆனால் வந்த தீர்க்கதரிசி இவர் சுகத்திற்காக ஜபம் பண்ணாமல் கர்த்தர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை மாத்திரம் சொல்லிவிட்டு திரும்பி சென்று விடுவான். இந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை கேட்டு இவன் சோர்ந்து போய் படுத்து விடாமல் அவன் தைரியம் கொண்டவனாக தன்னுடைய அரண்மனைக்குள்ளாக தான் படுத்து கொண்டிருந்த அந்த வீட்டிற்குள்ளாக இருக்கின்ற சோர் பக்கமாக திருப்பி அவன் ஜபம் பண்ண ஆரம்பித்து விடுவான். அவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறான்? கர்த்தருக்கு ஞாபக சக்தி குறைவு, நான் செய்த நன்மைகளை மறந்து போய்விட்டார், என்னுடைய உண்மைகளை எல்லாம் அவர் மறந்து போய்விட்டார், இவருடைய நல்ல பண்புகளை எல்லாம் கர்த்தர் மறந்து விட்டார் என்கின்ற சிந்தனையோடு கூட
கர்த்தருக்கு நினைப்பூட்டும்படியாக அவன் வார்த்தைகளை சொல்லுவான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து கேட்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும். முதலாவது இந்த எசேக்கியா ராஜா சொல்லுகின்ற வார்த்தை உண்மை என்று சொல்லுகிறான். யாருக்கு முன்பாக நான் உண்மையாக இருந்தேன் என்று சொன்னால், இந்த தேசத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, இந்த உலகத்தை உண்டாக்கின என்னை ராஜாவின் சிம்மாசனத்திலே அமர வைத்த கர்த்தராகிய உமக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன். என் மனதிற்கு உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமான காரியங்களை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். முதலாவது இந்த ராஜா சொன்ன வார்த்தை உண்மை உள்ள ஒரு வார்த்தை. நான் உண்மையாக இருந்தேன், உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருந்தேன். மக்களுக்கு முன்பாக அல்ல, நண்பர்களுக்கு முன்பாக அல்ல, இந்த அரசாட்சிக்கு முன்பாக அல்ல, கர்த்தரின் ஆவியானவருக்கு முன்பாக நான் உண்மையாக நடந்தேன் என்பதை நீர் அறிவீர். 2வது, என்னுடைய மனதிற்கு ஏற்றபடி உத்தமமாய் நான் நடந்தேன். ஐ வாஸ் ஆனஸ்ட், நான் உத்தமமாய் நடந்தேன். 3வது, நன்மைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, அங்கவீனமானவர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, துணி இல்லாதவர்களுக்கு, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் நீர் நினைத்தரலும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். இன்றைக்கும் அநேகர் ஜெபம் பண்ணுகிறீர்கள். இந்த எசேக்கியா ராஜா சொன்ன அந்த உண்மை உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களுடைய மனசாட்சியின்படி நீங்கள் உத்தமமாக நடந்திருக்கிறீர்களா? எதிர் வீடு, பக்கத்து வீடு, ஆலயத்து வாசலில் இருக்கிற ஏழைகள், கண் தெரியாதவர்கள், அங்கவீனமானவர்கள், துணி இல்லாமல் கிழிந்து போன வஸ்திரங்களை போட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆகாரம் இல்லாமல் உங்கள் கிராமத்தில் இருக்கிற பட்டணங்களில் இருக்கிற ஏழைகளுக்கு நீங்கள் நலமானவைகளை நீங்கள் செய்தீர்களா? அப்பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த 3-4 நன்மைகளை சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் நன்மை செய்துவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் உத்தமமாய் நடந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீதியை பேசி, சத்தியத்தை பேசி உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இருக்கும். இந்த மரண தருவாயில் இருந்த இந்த எசேக்கியா 15 ஆண்டு காலத்தை மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள கர்த்தரின் ஆவியானவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு கர்த்தர். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா? எந்த தைரியத்தில் கர்த்தரோடு கூட நீங்கள் பேசுகிறீர்கள்? 3 மனிதர்களை நாம் பார்த்தோம். அபிரகாம் கர்த்தனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானவர்கள் ஏற இருக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் உடனுக்குடன் பேசிக்கொண்டே இருப்பார். யோபு நீதிமானும் சன்மார்க்கனும் உத்தமனுமாய் நடக்கிறவன் என்று சொல்லி கர்த்தரே சாட்சி சொல்லியிருந்தார். யாரிடத்திலே சாட்சி சொன்னார்? இந்த உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற, மனிதர்களை நரகத்தின் பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பிசாசின் இடத்திலே சாட்சி சொன்னார். பிசாசுக்கு அது தேவையா? ஆனால் கர்த்தர் சாட்சி சொன்னார். கர்த்தர் சொன்ன சாட்சி அவன் ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல், கர்த்தரை மறுதளிக்காமல், முறுமுறுக்காமல் மௌனமாக இருந்தார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கடைசி நாளில் அவர் என்னை உயிரோடு கூட எழுப்புவார் என்கிற வார்த்தையை பேசினார். இந்த எசேக்கியா ராஜா தான் செய்த நன்மைகளை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கர்த்தரின் ஆவியானவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட அவன் ஜெபம் பண்ணினான். அந்த விசுவாசத்தினுடைய பதில், நன்மை செய்ததனுடைய பதில், உத்தமத்தினுடைய பதில், நீதியினுடைய குரல் அங்கே பதிலாக வந்தது. 15 ஆண்டு காலம். உங்களுக்கும் தீராத நோய்கள் இருக்கிறதா? தீராத வியாதிகள் இருக்கிறதா? மருந்து சாப்பிட்டும் சுகமடையாமல் இருக்கிறீர்களா?
ஜெபித்தும் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களா? பிசாசின் போராட்டங்கள் உங்களை வாட்டி வதைக்கிறதா? தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களை தாய் தன்னுடைய பிள்ளையை மடியிலே வைத்து தாளாட்டுவதைப் போல தாளாட்டுகின்ற ஒரு தெய்வம். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோளிலே சுமப்பதை போல உங்களை சுமக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வலதுகரம் உங்களை தொடுமானால் தீராத வியாதியிலிருந்து வெளியே வருவீர்கள். அவருடைய வலதுகரம் உங்களை தொடும் என்று சொன்னால், உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கின்ற எல்லா போராட்டங்களும் எல்லா வருத்தங்களும் உங்களை விட்டு இந்த நிமிடத்திலே மறைந்து போய்விடும். நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லெப்ரசி பிரிவென்ஷன், லெப்ரசி கேர், இவைகளை நான் செய்து கொண்டு வருகிறேன். திஸ் இஸ் கால்டு மெடிக்கல் மினிஸ்ட்ரி, சோசியல் மினிஸ்ட்ரி. எனவே மழை காலத்திலே அல்லது வெயில் காலத்திலே அவர்களுக்கு சரீரத்தில் வருகின்ற சில விதமான நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவை. பாராசிட்டமால் தலைவலி போவதற்கு உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள், பிறப்பிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற அநேக திரள் கூட்டத்து மக்கள் இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் அடையாளம் கண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அங்கவீனமானவர்களுக்கு, நோய் கொண்டவர்களுக்கு, வியாதியிலே படுத்து இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன் வாருங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற தொலைபேசியிலே நீங்கள் பேசுங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற என்னுடைய ஆஃபீஸ் விலாசத்திற்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்க அல்லது மணி ஆர்டர் பண்ணுங்க. உடைய பணங்களை வர முடியாதவர்கள், நேரடியாக சென்று சேவை செய்ய முடியாதவர்கள் கூகுள் பே, பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள். அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி, மருந்து மாத்திரைகளை வாங்கி இப்படிப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இவருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட தொழுநோயாளியுடைய சுகத்திற்காக, உடைய தேவைகளுக்காக, அன்றன்று உள்ள ஆதாரத்திற்காக எல்லோரையும் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்கின்ற எல்லோரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நாம் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார், அதற்கு மேலாகவும் கொடுப்பார். ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த ஒரு நல்ல ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்ந்த கரங்களை